அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹ்வுடைய திருநாமம் அல் குதூஸ் என்பதாகும். அல் குதூஸ் என்று சொன்னால் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், தூய்மைப்படுத்துபவன், பரிசுத்தப்படுத்துபவன் என்று பொருள். அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய முறை அல் குதூஸ் என்கிற திருநாமம் வந்துள்ளது. உதாரணத்திற்கு சூரத்துல் ஹஸ்ர் 59வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான்: ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஹ்மினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர் சுபஹானல்லாஹி அம்மா யுஸ்ரிகூன். அவன்தான் அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன்தான் அரசன், மிகவும் தூய்மையானவன், முழுக்க முழுக்க சாந்தி உடையவன், அமைதி அளிப்பவன், பாதுகாவலன், அனைவரையும் மிகைத்தவன், தனது கட்டளையை வலிமையுடன் செயல்படுத்தக்கூடியவன், பெருமைக்குரியவன், தூய்மையானவன் அல்லாஹ் மக்கள் புரியும் இணைவைப்பு செயல்களை விட்டு. மேலும் சூரத்துல் ஜும்மாவிலே முதல் வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான்: யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லில் மலிக்குல் குத்தூஸுல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கின்ற வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவன் அரசனாக இருக்கின்றான், மிகவும் தூய்மையானவன், யாவற்றையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் வித்ரு தொழுகை முடிந்த உடனேயே ரசூலுல்லாஹி அவர்கள் சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று 3 முறை சொல்வார்களாம். அறிவிப்பாளர் உபை பின் காப் ரலியல்லாஹு அவர்கள். இனி அல் குத்தூஸ் என்னும் நாமத்திற்கான அறிஞர்கள் சிலருடைய கூற்றுக்களை பார்க்கலாம். இமாம் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள்: புலன்களுக்கு படக்கூடிய எந்த ஒரு தோற்றமாகவும் இருக்கலாம், கற்பனையில் தோன்றும் எந்த ஒரு காட்சியாகவும் இருக்கலாம், ஒரு பிரம்மையாக கூட இருக்கலாம், அவை அனைத்திலும் அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை அல் குத்தூஸ் என்னும் திருநாமம் சொல்கின்றது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள்: எல்லா வகையான குற்றம் குறைகளிலிருந்து தூய்மையானவன், தனக்கு பொருந்தாத யாவற்றிலிருந்தும் தூய்மையானவன். இதுவே தப்சீர் துறையினுடைய அறிஞர்கள் எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். இனி அல் குத்தூஸ் என்னும் நாமத்தின் மேலதிக விளக்கங்களை பார்க்கலாம். சங்கைக்குரிய மலக்குகளால் தூய்மைப்படுத்தப்படுபவன், புனிதப்படுத்தப்படுபவன், எல்லா படைப்புகளாலும் துதிக்கப்படுபவன், தூய்மைப்படுத்தப்படுபவன். மேலும் விண்ணில் இருக்கக்கூடிய வானவர்களும் மண்ணில் உள்ள நல்லடியார்களான ஜின்களும் மனிதர்களும் ஏனைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீக் செய்து தூய்மைப்படுத்திய வண்ணம் இருக்கின்றன. 7 வானங்களும் பூமியும் மலைகளும் இடியும் மழையும் வீசும் காற்றும் விலங்குகளும் பறவைகளும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கின்றன, அவனுடைய தூய்மையை பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். உதாரணமாக 17வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான்: 7 வானங்களும் பூமியும் மற்றும் இவற்றில் உள்ள அனைத்துமே அவனுடைய தூய்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றன. அவனை புகழ்வதுடன் அவனை துதி செய்து கொண்டிராத எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆயினும் அவை துதி செய்வதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் அவன் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் மன்னித்தருள்பவனாகவும் இருக்கின்றான். அல் குதூஸ் என்னும் நாமம் வெறுமனே தூய்மையானவன் என்பது மட்டுமல்ல பொருள், மாறாக தனது அடியார்களை தூய்மைப்படுத்துபவன் என்னும் பொருளையும் அது கொண்டிருக்கின்றது. உதாரணமாக, தன்னுடைய அடியார்கள் பாவங்களில் போய் வீழாத வண்ணம் அவர்களை பாதுகாத்து அவர்களை தூய்மைப்படுத்துபவன் அல் குதூஸ் என்னும் அல்லாஹ். மேலும் தன்னுடைய நேசர்கள் அன்றாட உலக வாரங்களிலே ஆசாபாசங்களிலே மூழ்கி தொலைந்து விடாமல் அவர்களை பாதுகாத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துபவன் யார்? அல் குதூஸ் என்னும் அல்லாஹ். தன்னை நம்பிக்கை கொண்டு வாழும் மூமின்களின் உள்ளங்களை தூய்மையான ஆத்மாக்களாக, அமைதி அடைந்த ஆத்மாக்களாக மாற்றுபவன் அல் குதூஸ் என்னும் அல்லாஹ் தானே. அல் குதூஸ் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பெரும்பாலும் அல் மாலிக் என்னும் நாமத்தோடு சேர்ந்தே இணைந்தே வந்துள்ளது. அல் மாலிக் என்று சொன்னால் அரசன் என்று பொருள். அல் குதூஸ் என்று சொன்னால் பரிசுத்தமானவன் என்று பொருள். இந்த உலகத்தில் நிறைய ஆட்சியாளர்கள், அரசர்கள், அதிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் குற்றங்குறைகளோடு தான் இருக்கிறாங்க. அவர்கள் அநீதியாகத்தான் நடக்கிறாங்க. அவர்கள் வெற்றி அடைவார்கள், தோல்வியும் அடைவாங்க. அதே மாதிரி பிறருடைய உதவியும் ஒத்துழைப்பும் அவர்களுக்கு எப்பொழுதுமே தேவைப்படக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் விரும்பியதை செய்ய முடியாமல் போகும். சில நேரங்களில் அவர்கள் விரும்பாத ஒன்றை செய்ய வேண்டிய சூழலும் ஏற்படும். அவர்களுக்கு நோய் நொடிகளும் வரும், அவர்கள் இறந்தும் போவார்கள். இவ்வாறாக மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான குற்றங்களும் குறைகளும் பேரரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே இருக்கவே இருக்காது. எந்த குற்றம் குறைகளிலிருந்தும் பரிசுத்தமானவன் அல்லாஹ். அவன் ஒரே நேரத்திலே மாலிக்காகவும் ஒரே நேரத்திலே அல் குதூஸாகவும் இருப்பான். அதாவது அல் மாலிக் என்னும் அரசனாகவும் அல் குதூஸ் என்னும் பரிசுத்தமானவனாகவும் அல்லாஹ் இருப்பான். அல் குதூஸ் என்னும் நாமம் நம்மிடத்திலே ஏற்படுத்தவிருக்கின்ற தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? 1,
அல் குதூஸ் என்னும் நாமத்தை அதிகமாக நாம் துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூய்மையை பறைசாற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதிகமாக பின்வருகின்ற தஸ்பீகளை நாம் ஓதி வர வேண்டும். உதாரணத்திற்கு சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹுல் குத்தூசி ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ் என்கின்ற திக்ரை தஸ்பீகை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல் குதூஸ் என்னும் நாமம் நம்மிடத்தில் ஏற்படுத்தவிருக்கின்ற இரண்டாவது இம்பாக்ட் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய புறசுத்தம் அகசுத்தத்தை முறையாக பேண வேண்டும். அதாவது நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல் குதூஸ் என்னும் அல்லாஹ்விடம் அதற்காக வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆக அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குதூஸ் என்னும் திருநாமம் நம்மிடத்திலே ஒரு பரிசுத்தமான மனிதர்களாக நம்மை மாற்றக்கூடிய வகையில் நம்மை இது எதிர்பார்க்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல் குதூஸ் என்னும் அல்லாஹ்வை முறையாக தஸ்பீக் செய்து அவனிடத்திலே உதவியை கேட்டு அவனிடத்திலே உதவியை நாடி முறையாக நாமும் பரிசுத்தமானங்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம் فاكهين بما آتاهم ربهم ووقاهم ربهم عذاب الجحيم